பொதுவா 2 பேர் காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்கனாலே, அவங்கள சுத்தி இருக்கவங்கலாம் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. இவங்க ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இந்த காதலுக்கு கண் இல்லன்னு சொல்ற மாரி, இந்த காதலுக்கு காசு பணமும் தெரியாதுன்னு தாங்க சொல்லும். ஏன்னா, இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே, இவங்களோட லவ்வருக்காக நெறைய காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் அப்படியே அள்ளி போட்டு எடுத்துட்டு போய் குடுக்குறதெல்லாம் வழக்கமான ஒரு விஷயம். ஆனா, இப்போ எல்லா சோசியல் மீடியாலயும் வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, காதல் வேற, காசு வேற. நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் உனக்காக செலவு பண்ண பணத்துல பாதி பணத்த நீ எனக்கு குடுக்கணும் அப்படின்னு, தன்னோட முன்னாள் காதலிக்கு பில் அனுப்பியிருக்காரு ஒரு காதலன். அதாவது 2 பேர் லவ் பண்ணும்போது அவங்க கணக்கு பார்க்காம செலவு பண்றதெல்லாம் வழக்கமான ஒரு விஷயம். இதுல ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிற ஒருத்தர் இன்னொருத்தவங்களுக்கு செலவு பண்றதும் சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா பசங்க மட்டும் தான் தன்னோட லவ்வருக்காக ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கி குடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லாம, இப்போ நெறைய பொண்ணுங்க பைக், கார், மொபைல் ஃபோன் இப்படி நெறைய காஸ்ட்லியான பொருட்கள்லாம் தன்னோட லவ்வருக்காக வாங்கி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலைமையில ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒருத்தர் இவரு லவ் பண்ணிட்டு இருந்தப்போ தன்னோட முன்னாள் காதலிக்கு செலவு பண்ண பணத்துல பாதி பணத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு போட்டோ தான் இப்ப எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்கு. அப்படியே பிளாஷ்பேக் போய் பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியால அடிலைட் அப்படின்ற ஏரியாவை சேர்ந்த அலெக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் ஐலே அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்காமையே ஒரே வீட்டுல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா திடீர்னு இவங்க 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இப்போ அலெக்ஸ் தன்னோட முன்னாள் காதலிக்கு இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தப்போ வண்டியில போயிட்டு வந்ததுக்கான டீசல் செலவு, சாப்பாடு, தண்ணி, சினிமா டிக்கெட்னு ஒண்ணு விடாம பட்ஜெட் பத்மநாபன் மாதிரி பக்காவா லிஸ்ட் போட்டு அந்த பில்ல ஐலேக்கு அனுப்பியிருக்காரு. இத பார்த்துட்டு ஆத்தி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையப்பா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆன ஐலே ஒரு வீடியோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, அலெக்ஸோட பணத்தை ஐலே எடுத்து செலவு பண்றதுக்கு என்னைக்குமே அலெக்ஸ் செலவு பண்ணதே இல்லையா. ஆனா, பல்லக்கு தூக்கம் வரும்னு கேட்பேன் அப்படின்ற மாரி, இவருக்கு இவங்க மேல பயங்கரமான லவ் இருந்ததால நெறைய பணத்த செலவு பண்ணியிருக்காரு. உடனுக்குடனே எவ்ளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நோட் பேட்ல நோட் பண்ணியும் வச்சிருந்திருக்காரு. இந்த நிலைமையில நம்ம பண்ண லவ் தான் வேஸ்ட்டா போச்சு. ஆனா நம்ம நோட் பண்ணி வச்ச அந்த நோட் பேட் அப்படியே தானே இருக்கு அப்படின்னு உடனே அந்த பில்ல தன்னோட முன்னாள் காதலிக்கு அனுப்பி, நான் செலவு பண்ண பணத்துல பாதி பணத்த திரும்ப குடும்மா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுல இன்னும் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்க, இப்போ சோசியல் மீடியாலலாம் வைரலா போயிட்டு இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண்மணி இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆன நிலைமையில இப்போ டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆன காரணத்தினால, இவங்க கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோகிராஃபர் கிட்ட சோசியல் மீடியால போயி, எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சு. இனிமே எங்களோட வெட்டிங் ஆல்பம் தேவைப்படாது. அதனால எங்களோட அமௌண்ட்ட நீங்க ரீஃபண்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க.